என் நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன்? யோபு என்னும் ஒரு பக்தனை குறித்து வேதாகமத்தில் படிக்கிறோம். முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் துன்பங்கள் அடுத்து அடுத்து அவனை தொடர்ந்தன. ஒரே நாளில் அவனுடைய 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் ஒருமிக்க மாண்டு போயினர். அவனுடைய செல்வமாயிருந்த 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஒரே நாளில் அழிந்து போயின. யோபுவின் உள்ளம் மிகுந்த துயரத்தால் நிறைந்தது. அவை மட்டுமோ, அவனுடைய உடலிலும் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள் தோன்றின. அவன் ஓர் ஓட்டை எடுத்து அந்த பருக்களை சொரிந்து கொண்டு மிகவும் வேதனைப்பட்டான். இந்த சரீர வேதனையோடு கூட யோபுவின் மனம் நொங்கும்படி அவனுடைய மனைவியும் வேலைக்காரரும் அவனை ஏளனமாய் பேசினார்கள். யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய அருமை நண்பர்களும் கூட, அந்த 3 நண்பர்களும் மனமுடைந்து போய் அவனோடு சேர்ந்து அழுது புலம்பினார்கள். எவ்விதத்திலும் மன நிம்மதியற்ற நிலையில் உழன்று தவித்தவனாய் யோபு பின்வருமாறு கூறினான். நான் அவரை, அதாவது ஆண்டவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். யோபு 23ஆம் அதிகாரத்தில் 3-5 வசனங்கள் இப்படியாக சொல்கிறன. மேற்கண்ட வசனங்கள் யோபுவின் உள்ளம் வேதனையோடு தேவனை எவ்வளவு ஆவலாய் தேடியது என்பதை புலப்படுத்துகின்றன. ஏனென்றால் அவனுடைய மிக இக்கட்டான அவல நிலையில் அவனுக்கு விடுதலை தர வல்லவர் தேவனை தவிர வேறொருவரும் இல்லை என்பதை யோபு நன்கு உணர்ந்திருந்தான். அவனுடைய வேதனை அத்தனை மிகுதி. இன்றும் நம் தினசரி வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. பல நிந்தனைகள், அவமானங்கள் நம் வாழ்விலும் சூழும்போது பிறருடைய உதவியற்று சித்தி பெற முடியாத நிலைக்கு நாம் வரும்பொழுது நம் உள்ளம் நமக்குள் கலங்குகிறது. பிரியமானவர்களே, தியங்குகிறது, பயப்படுகிறது. கொடிய நோயால் வருந்தி மருந்துகளினால் பயனில்லை என்ற நிலைக்கு வரும்பொழுது, ஐயோ, எல்லாம் வல்ல இறைவனை நான் எங்கே காணலாம்? என் இயேசுவை நான் எங்கே காணலாம்? அவரிடம் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேனே என்று புலம்பி கதறுகிறோம். தம்பி, மனிதர்கள் செய்யக்கூடியவை யாவும் செய்து முடித்தாயிற்று. இனி இக்காரியத்தில் உனக்கு ஆண்டவர் மட்டுமே அருள் புரிய வேண்டும் என்று நம்மேல் பரிவுடைய உற்றார் எல்லாம் வல்ல இறைவனை நாம் எங்கே கண்டு அவருடைய உதவியை பெறக்கூடும்? எவ்வாறு அவருடைய ஆசீர் பெற இயலும் என்று நம் உள்ளம் துடிக்கிறது. பிரியமானவர்களே, யோபுவும் அவ்வாறே இக்கட்டான நிலையில் புலம்பினான். இறுதியில் அவன் இறைவனை கண்டுபிடித்தான். என் காதினால் தேவனாகிய உம்மை துதித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று மனமகிழ்ந்து ஆர்ப்பரித்தான் யோபு. எவ்வாறு அவன் தேவனை கண்டுபிடித்தான்? தன் உள்ளத்தில் தேவனை தியானித்து அவரிடம் தன் வேதனையை எல்லாம் சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சினதால் அவன் தேவனை கண்டுபிடிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, இதனை யோபு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆம், நாமும் கூட
தேவனை அங்கு இங்கு தேட அவசியமில்லை பிரியமானவர்களே. நம்முடைய இருதயத்தில் தான் அவர் வசிக்கிறார் என்று விசுவாசித்து நம் கண்களை மூடி நம்முடைய பிரச்சனைகளை கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து தேவனை விசுவாசித்து, தேவனே, நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று என் ஜெபத்தை என் தேவன் கேட்பார். இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை விடுவிப்பார் என்று நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை காடாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், தனிப்பட்ட ஊராக இருக்கலாம், தனியாக நீங்கள் வசிக்கலாம், எங்கிருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில் தேவனை விசுவாசித்து அவரிடம் நீங்கள் எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசமாக இருக்கும் பொழுது அந்த காரியத்தில் கர்த்தர் இடைப்பட்டு ஒரு பெரிய அற்புதத்தையும் விடுதலையும் செய்ய தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆம், எல்லாம் வல்ல ஆண்டவனை, அனைத்துலகங்களையும் படைத்த பராபரனை இருதயத்தின் ஆழத்தில் நினைத்து நம்முடைய துயரங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி விடுதலையாக்க கெஞ்சுவதே ஜெபமாகும் பிரியமானவர்களே. சகல நம்பிக்கைகளையும் இழந்த நிலையில் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்ற யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறியபடி என்று மனதில் தீர்மானித்து கொண்டு அவரிடம் நம் குற்றங்களை, தேவைகளை, குறைகளை தாழ்மையோடு எடுத்து கூறி என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை மற்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனிடம் நம்முடைய தேவைகளை தாழ்மையோடு எடுத்து கூறும்போது பரிகாரம் தேடுதலே ஜெபம். எனவே ஆண்டவருடைய திருப்பாதத்தில் உள்ளத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் ஊற்றி விடுதலையோடு ஜெபம் செய்து ஊற்றிவிடுவோம். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இதெல்லாம் ஆதார வசனங்கள். நீங்கள் வீட்டிலே உங்கள் வேதத்தை திறந்து இந்த வசனங்களை வாசித்து தேவனிடம் நீங்கள் ஜெபிக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் முதலமைச்சர் ஒருவர் ஒரு நகரத்திற்கு வருகை புரிந்தார். ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நெருக்கினார். எதற்காக? அவரை வாழ்த்துவதற்காக, அவரை கண்டு மகிழ்வதற்காக. அதே சமயம் மிக மெலிந்த எளிய தோற்றமுடைய ஒருவர் தம் கையில் ஓர் உரையிலே சில ஆவணங்களை ஏந்தி கொண்டு எப்படியாகிலும் தன் அருகில் வந்து சேர பாடுபட்டு கொண்டிருப்பதை முதலமைச்சர் கவனித்தார். காவலரை நோக்கி அந்த மெலிந்த எளிய நபரை தம்மிடம் அழைத்து வரும் அளவு பணித்தார். அவ்வாறே காவலரும் மிகவும் சிரமத்தோடு மக்கள் கூட்டத்தின் இடையே அவரை முதலமைச்சர் பால் சேர்த்தார். முதலமைச்சர் முதியவரை நோக்கி, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? சொல்லுங்கள் என்று கூறினார். முதியவர் கண்ணீர் வழிய தன் குறைகளை முதலமைச்சரிடம் உருக்கமாக எடுத்துரைத்தார். அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்றும், ஓய்வு பெற்று எத்தனையோ ஆண்டுகளாகியும் இன்னும் அவருக்கு ஓய்வு கால ஊதியம் அனுமதிக்கப்படவில்லை என்றும் விரிவாக தன் சோக கதையை சொன்னபொழுது முதலமைச்சரின் உள்ளம் உருகியது. அங்கனமே பக்கத்தில் இருந்த அலுவலரிடம் தாமதமின்றி அவ்வாசிரியரின் குறையை தீர்க்குமாறு கட்டளையிட்டார். நண்பர்களே, முதலாவது அந்த ஏழை ஆசிரியர் எப்படியாவது தன் முதலமைச்சரை அணுகிட வேண்டும் என்று முயன்றார். பின்பு இரண்டாவது முதலமைச்சரை கண்டு கொண்ட பொழுது மிகுந்த தாழ்மையோடும் கண்ணீரோடும் தமது குறைகளையும் தேவைகளையும் தெளிவாக அவரிடம் எடுத்துரைத்தார். பலனை பெற்றார். ஜெபம் என்பது இது போன்றதுதான். மனதில் தேவனை தியானித்து அவரை அணுகி அவரிடம் நம் வாழ்க்கை தேவைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விண்ணப்பிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று வேதம் இத்தனை விளக்குகிறது. பரிசுத்த வேதாகமத்திலும் ஓர் எடுத்துக்காட்டை காணலாம்.
மார்க் 10ஆம் அதிகாரம் 46 52 வசனங்களில் உள்ள முறுக்கு காட்சியொன்று பார்க்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு திரளான மக்களோடு எரிகோ நகரத்தை விட்டு புறப்பட்டு வருகின்றார். அப்பொழுது வழியோரத்தில் உட்கார்ந்திருந்த பத்திமேயு என்ற குருடன் ஒருவன் இயேசுவுக்கு கேட்கத்தக்கதாக பலமாக கத்துகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முறையிடுகிறான். அக்குரலை கேட்டவுடன் இயேசு அப்படியே நின்று விடுகிறார். அன்போடு பத்திமேயுவை தன் அருகில் அழைத்து வர செய்கிறார். அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வினாவுகிறார். அக்குருடனின் விருப்பப்படியே அவனுக்கு பார்வை வழங்கி செல்கின்றார். நண்பர்களே, பத்திமேயு ஜெபத்தை தாமதமின்றி உடனே பதிலளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் இன்றும் அன்பில் மாறாதவராகவே இருக்கின்றார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மொழிவது போல இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்முடனே கூட இருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தூரமானவர் அல்லவே. எனவே தேவனை நம் இருதயத்திலிருந்து கூப்பிடும்போது, விசுவாசத்தோடு கூப்பிடும்போது, அவர் நமக்கு நெருங்கி நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். அன்பார்ந்த வாசகரே, இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்கள். அவரை உம்முடைய உள்ளத்தில் தியானித்து உம்முடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்தில் தாராளமாய் சொல்லுவீராக. அதை தேவன் கவனித்து கேட்பார். உம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் அளிப்பார், விடை அளிப்பார். காணக்கூடாத தேவனை தியானிப்பது எங்கனம் என்னும் கேள்வி அடுத்து உங்க மனதில் எழலாம். தேவன் அதரிசனமானவர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வாறெல்லாம் தேவனை குறித்து வேதம் விளம்பிய போதிலும் காணக்கூடாத இறைவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் யாரும் காணக்கூடாதவராய் மானிட யாவரும் காணக்கூடியவராய் மானிட வடிவெடுத்து பூமியில் இறங்கினார். எல்லோரும் அவரை பார்க்க முடிந்தது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் காணக்கூடியவராய் இந்த பூமிக்கு வந்த மானிட அவதாரம் எடுத்த தெய்வம் இயேசு ஒருவரே. பிரியமானவர்களே, அவரை கண்டவர்கள் காணக்கூடாத தேவனையே கண்டவராவர் என்று இயேசு பகிரங்கமாய் கூறினார். யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசுவை சிலுவையில் தொங்குபவராக நம் மனக்கண் முன் கொண்டாந்து தியானித்து ஜெபித்தால் நம் மனதை இறைவனை நோக்கி ஒருமுகப்படுத்தி ஒரு வழியாம். இது ஒரு வழி. தேவனாகிய கர்த்தரை அவருடைய சிலுவை காட்சியை நாம் கண்டு நம் மனதில் கொண்டு வந்து நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கும்போது தேவன் அதி சீக்கிரமாய் நம்முடைய வினாக்களுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு அவர் சித்தத்தின்படி நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேற்கண்ட வேத வாக்கியத்தின்படி நாம் ஜெபத்தில்
இருப்பதுமானால் சிலுவை காட்சியை நம் மனக்கண் முன் நிறுத்துதல், சகல தீய எண்ணங்கள் மனதில் வரும் எண்ணங்கள் சிதறுவதும் நம்மை காக்கும். தொங்கும் சிலுவை காட்சி கண்டேன், உள்ளம் துடிக்குதையோ. பஞ்சமா பாவி என் தஞ்சம், உன் 5 காயம் அல்லவோ. உன்னை போல யாரோ என்னை நேசித்தீரோ ஏசையரே. இவ்வாறு ஒரு பக்தன் பாடியுள்ளார். அதன்படி சிலுவையின் காட்சியை நினைத்து ஜெபிக்க நாம் முற்படும் பொழுது கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட இறைவனின் அன்பு நம் உள்ளத்தை தூய்மையாக்குகிறது. நமது சிந்தனை அலைகள் அங்குமிங்கும் சிதறி ஓடாமல் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. நம் மனம் சிலுவை நாதர் மேலேயே ஒன்றி நிற்கும்படி செய்கிறது. மற்றொரு ஐயம் நம் மனதில் எழலாம். இறைவன் மிக மிக பெரியவர். அவரிடம் சென்று நம் அன்றாட வாழ்க்கையை கூறியவற்றை சொல்லுவதும் வேண்டுவதும் தகுமா என்று கேட்கலாம். வேதாகமத்தில் சான்று ஒன்றுண்டு. எப்தா என்றொரு பராக்கிரமசாலி இருந்தான். அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை இஸ்ரவேல் தேசத்தில் பெரியவர்கள் அழைத்து தங்கள் தேச தலைவன் ஆக்கினார்கள். தலைவனானவுடன் எப்தா செய்த முதற் செயல் என்ன தெரியுமா? எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆம், அவன் தன் மனதில் இருந்ததையெல்லாம் தேவனிடம் சொன்னான், சமர்ப்பித்து விட்டான். பிரியமானவர்களே, அப்படியாக நம்முடைய மனதில் உள்ளவர்களே எல்லாவற்றையும், அது பாவமாயிருக்கலாம், தேவையாயிருக்கலாம், அல்லது விடுதலை வேண்டும் என்று ஏங்கி நிற்கலாம். எவையாயிருந்தாலும் தகப்பனிடத்தில் உங்கள் மனதில் கொண்டு வந்து நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை நிச்சயமாய் உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி 20ஆம் நூற்றாண்டில் வாழும் நமக்கு இவை உரியவை. எனவே ஜெப நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை நம் மனக்கண் முன் நிறுத்தி அவரிடம் நம் தேவைகள் அனைத்தையும் சொல்லுவோமாக. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி அந்த அருமையான வாக்கின்படியே பரம பிதாவாயிருக்கிற தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமது தேவைகளை அனைத்தையும் நிச்சயமாய் அருள் செய்வாராக. ஆமென்.